அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குவைத்தில் அமெரிக்காவின் F-15 போர் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். அமெரிக்காவின் F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்று விசாரணை நடைபெற்று வருகிறது. குவைத்தில் அமெரிக்காவின் போர் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. அமெரிக்காவின் F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். குவைத்தில் அமெரிக்காவின் F-15 போர் விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த கூடுதல் விவரம். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில ஈரானும் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளை நோக்கி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வராங்க. இதில் குவைத், அபுதாபி, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உள்ளடங்கும். இந்த நிலையில இன்று காலை குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளத்திலிருந்து பறந்த F-15 ரக போர் விமானம் என்பது திடீரென வானத்திலிருந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அந்த விமானம் 2 விமானிகளால் இயக்கப்படக்கூடிய வடிவமைக்கப்பட்டிருந்த நிலையில 2 விமானிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்ற தகவல்களை வழங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இதில் அமெரிக்க படைகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரிட்டு வருகிறது. இந்த சூழல்ல அமெரிக்காவுக்கு சொந்தமான F-15 ரக போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில அமெரிக்க செய்தி ஊடகங்களை பொறுத்தவரையிலுமே அத்தகைய செய்திகளை மறுத்திருக்கிறார்கள். மாறாக ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல அழைப்பாங்க. நட்பு ரீதியாக சுடப்பட்ட அதன் போது ஏற்பட்ட தாக்குதலாக இது இருக்கலாம். உதாரணத்திற்கு போர் விமானங்கள், அமெரிக்காவை சார்ந்த போர் விமானங்கள் பலவும் வானத்துல பயிற்சியிலோ அல்லது பிற பணிகள்ல ஈடுபட்டிருக்கும் போது மற்றொரு போர் விமானத்தால் சுடப்படக்கூடிய குண்டுகள் மற்றொரு போர் விமானத்தை தாக்கும் போது இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும். அந்த அடிப்படையில தான் இது ஃப்ரெண்ட்லி ஃபயர்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருப்பதா அமெரிக்க ஊடகங்களும் தகவல்களை வழங்கி இருக்கிறாங்க. ஆனா ஈரானை பொறுத்தவரையிலுமே அமெரிக்க படைகளை குறிவைத்துதான் நாங்கள் தாக்குதல் நடத்தி வருகிறோம், அமெரிக்கா இதுவரை சந்திக்காத ஒரு பேரழிவை நாங்கள் கொடுப்போம் என்றெல்லாம் எச்சரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய நிலையில அமெரிக்க விமானப்படையில அதிநவீன போர் விமானங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய F-15 ரக போர் விமானம் இன்று குவைத்தில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அது காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அதனுடைய விமானிகள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதும் போர் விமானம் வானத்திலிருந்து கீழே விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் என்பதும் சமூக ஊடகங்கள்ல வெளியாக இருக்கிறது. இதனை சர்வதேச பல்வேறு செய்தி நிறுவனங்களும் அங்கீகரித்து செய்திகளாகவும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில அமெரிக்காவை பொறுத்தவரையிலுமே இன்னும் அடுத்த ஓரிரு வாரங்களுக்காவது இந்த மோதல் தொடரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே 3 அமெரிக்க வீரர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த போரின் போது. இந்த நிலையில அமெரிக்காவுக்கு சொந்தமான அதிநவீன போர் விமானம் என்பது இன்று குவைத்துல சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் சொந்தம் கொண்டாடி வரக்கூடிய நிலையில இதனை அமெரிக்கா முழுவதுமாக மறுத்திருக்கக்கூடிய அதே வேளையில இது தொடர்பான உயர்மட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.